வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகளுக்கு மிக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி ரேஷன் கார்டில் தற்போது நிறைய மாற்றம் கொண்டுவரப்பட்டு உள்ளது. கண்டிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருமே ஃபாலோ அப் செய்தே ஆக வேண்டும். இல்லையென்றால் ரேஷன் கார்டே இருக்காது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. இந்த 2026ஆம் ஆண்டில் ரேஷன் கார்டில் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்து உள்ளன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் அனைவருமே கட்டாயம் இந்த விதிமுறைகளை ஃபாலோ அப் செய்தே ஆக வேண்டும். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருமே ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த ஆண்டுக்கான புதிய விதிமுறைகள் வந்துள்ளன. ரேஷன் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை வெளிப்படையாகவும் எளிமையாகவும் பயனாளிகளுக்கு ஏற்றதாகவும் மாற்ற மத்திய அரசு பல மாற்றங்களை செய்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பயனளிக்கும். போலியான ரேஷன் கார்டுகள், தவறான பதிவுகள் போன்ற சிக்கல்களை களையவும் முறைகேடுகளை தடுக்கவும் இந்த மாற்றங்கள் உதவும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டு உள்ளது. இந்த இகேஒய்சி சரிபார்ப்பு மிகவும் முக்கியமானது. அதேபோல ரேஷன் கார்டில் ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தலைவரின் ஆதார் கார்டு மட்டும் அல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் ஆதார் கார்டுகளும் இணைக்கப்பட வேண்டும். அந்த ஆதார் கார்டுகள் அப்டேட் ஆகவும் இருக்க வேண்டும். இதன் மூலம் தகுதியானவர்களுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் தகுதியுள்ளவர்கள் தானா என்பதை உறுதிப்படுத்த இகேஒய்சி செயல்முறை கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே ரேஷன் கிடைப்பதை அரசு தற்போது உறுதி செய்கிறது. மேலும் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பதும் கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. இது போலி ரேஷன் கார்டுகளை ஒழிக்க உதவியாக இருக்கிறது. இந்த செயல்முறை மூலமாக பல லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தகுதி மற்றும் குடும்ப வருமானம் அடிப்படையில் இந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வேலை அல்லது படிப்புக்காக வேறு மாநிலங்களுக்கு செல்பவர்கள் அங்கேயே ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. இந்த வசதி ஏற்கனவே இருந்த நிலையில் இந்த 2026ஆம் ஆண்டில் மேலும் வலுப்படுத்தப்பட்டு உள்ளது. இதில் எங்கும் ரேஷன் என்ற வசதியும் உள்ளது. இதன் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே எளிதாக ரேஷன் பொருட்களை வாங்க முடியும். ரேஷன் கார்டில் இகேஒய்சி அப்டேட் செய்யாதவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை வந்துள்ளது. நீங்கள் இன்னும் இகேஒய்சி செய்யவில்லை என்றால் உடனடியாக அதை முடித்தால் நல்லது. இல்லையென்றால் உங்களுக்கான ரேஷன் விநியோகம் நிறுத்தப்பட வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல ஆதாருடன் இணைக்கப்படாத ரேஷன் கார்டுகள் தற்காலிகமாக செயலிழக்கம் செய்யப்படலாம். ரேஷன் கார்டின் திருத்தங்களின் போது தவறான தகவல்களை வழங்கினாலும் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம். அதேபோல ரேஷன் கார்டு அப்டேட் என்ற பெயரில் பணம் கேட்கும் போலி முகவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அரசு எச்சரிக்கை செய்துள்ளது. ரேஷன் கார்டில் வந்துள்ள இந்த மாற்றங்கள் ரேஷன் விநியோக முறையை மிகவும் நம்பகத்தன்மையானதாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கிராமப்புற மக்கள், தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு இது பெரும் நிம்மதியை அளிக்கும் என்று அரசு நம்புகிறது. டிஜிட்டல் முறை மற்றும் துல்லியமான தரவுகள் மூலம் இந்த திட்டத்தை இனி சிறப்பாக நிர்வகிக்க முடியும் என்று மத்திய அரசு கூறுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரேஷன் கார்டு குறித்த உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.